ஸோ வெல்கம் ஆல், வெல்கம் டு NSWE அகாடமி. எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கா? இந்த மாதிரி நம்ம சென்டர் ஆஃபீஸுங்க இது. இனிமேட்டு தான் கிளாஸு அதெல்லாம் வந்து உருவாக்கணும். ஆல்ட்ரேஷன் நிறைய ஒர்க் இருக்குது. அதெல்லாம் வந்து செஞ்ச பிறகு நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன், வந்து பார்ப்பீங்களா? சரியா? ஸோ TNPSC அப்படிங்கிறத படிக்க ஆரம்பித்த உடனே பேச ஆரம்பிச்சிருவாங்க நம்ம கூட இருக்கிறவங்க. TNPSC படிக்க போறியா? அவனுக்கு TNPSC என்னன்னு தெரிஞ்சிருக்காது. TNPSC நீ படிக்க போறியா? ஏன்ப்பா நீ 10ஆவதுலேயே வந்து 10 தடவை கிளியர் பண்ண, ஏதோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நீ. 12th வந்து கஷ்டப்பட்டு தான் கிளியர் பண்ண, காலேஜ் அரியர் வச்சு தான் கிளியர் பண்ண, நீ TNPSC படிக்க போறியா? அது எவ்வளோ பெரிய ஒரு உலகம், அது எவ்வளோ பெரிய ஒரு போட்டி கழகம், அது எத்தனை பேர் வந்து எழுதுகிறாங்க, எல்லோரும் எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க, எல்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்க, அதில் நீ போய் கலந்துக்க முடியுமா அப்படின்னு பல கேள்விகள். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இதெல்லாம் தேவையில்லாத பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா இவங்களை பற்றி பேசுகிறதே ஒரு டைம் வேஸ்ட்டு தான், புரியுதுங்களா? நம்ம டிமோட்டிவேட் பண்ணுறோம் பேசுகிறதே ஒரு டைம் வேஸ்ட் தான். அதுக்கு பதில் நம்ம வேறு பேசலாம். இந்த மாதிரி பல டிமோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்கலாம். மற்றவங்க டிமோட்டிவேஷன் பண்ணுறதை விடுங்க, நீங்கள் அவங்கள டிமோட்டிவேஷன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரியுமா, அவங்களே வந்து டவுட் பண்ணுறாங்க. நம்மளை எப்போ நம்ம டவுட் பண்ணுறோமோ அப்போவே நம்ம சரிஞ்சிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். டவுட் பண்ணவே கூடாது. இப்போ நான் வந்து ஒரு என்னென்ன தெரியுமா சொன்னாங்க, என்னையே எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள், மற்றவங்களை எதுக்குங்க. ஒரு 20 வயசு இருக்கிற ஒரு பையன் கோச்சிங் சென்டர், என் கூட இருக்கிறவங்களே கோச்சிங் சென்டர் வச்சா யாராவது வருவாங்களா? அவங்க சொல்ல எனக்கே இந்த டவுட் வந்துருச்சு. சரின்னு சொல்லி ஒரு வாரம் பார்த்தேன் யாரும் வரல, 2 வாரம் பார்த்தேன் யாரும் வரல, 3 வாரம் பார்த்தேன் யாரும் வரல. அப்புறம் எங்கள் மாமா பசங்க 2 பேர் வந்தாங்க. அவங்க தான் வந்தாங்க ஃபஸ்ட்டு. ரொம்ப நன்றிகள் பல. அவங்க தான் வந்தாங்க. ஸோ வந்து உட்காந்தாங்க, இங்கே தான் உட்காந்தாங்க, கீழெல்லாம் உட்காந்தாங்க, பெரிய இடம் தான். உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள பார்த்து ஒரு 4-5 பேர் வந்தாங்க. அப்புறம் வந்து நான் வந்து அந்த நேரம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நான் என்ன வளர்த்துக்கணும், என்னோடய நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பக்கம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பசங்கள்லாம் வந்தாங்க. நான் பெஞ்ச்லேருந்து எந்திரிச்சு உட்காந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தேன். அது வேறு லெவலில் போச்சுங்க. 4 வருஷம் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருந்துச்சு. என்னோடய ஃபேஸ் எல்லாத்துக்குமே வந்து மனசில் பதிஞ்ச அளவுக்கு வந்து நான் எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தேன். எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறது, ஹோம்ஒர்க் எழுதி வைக்கிறது எல்லாமே சின்னதாக பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம், ஏதாவது இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பல எல்லா அகாடமிலும் பூந்து வெளில வந்தேன். நான் எல்லா அகாடமிலும் பூந்து வெளில வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் வேலைக்கும் போனேன். எவ்வளோ தெரியுமா சம்பளம் ஸ்டார்டிங்கில் வாங்கினது? சொன்னால் சிரிப்பீங்க. 2000 ரூபா கொடுத்தாங்க ஸ்டார்டிங்கில். அதை பற்றி கவலை இல்லை எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படி அந்த ஒரு ஆர்வம் தான். அதுக்கப்புறம் தான் வந்து இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி வெளில வந்து அப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு 4-5 பேர் சொல்லி கொடுத்தா அது இப்போ வேறு லெவலில் ஆயிருக்கு. அப்படின்னா அதோட பெரும் பங்கு, அந்த ஒரு சக்ஸஸுக்கான பெரும் பங்கு உங்களையே வந்து சேருவாங்க. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நான் இல்லையே. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு வந்து ஒரு 20 வயசு பையன் வந்து ஆரம்பிக்க முடியுமா? ஒரு 18, ஒரு 19, 20 வயசு பையன் ஆரம்பிக்க முடியும்னு சொல்லி அவன் சொல்லும்போது நான் அதை நம்பி நான் விட்டுருந்தேன். அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் அவங்க முன்னாடி நின்றுக்க மாட்டேன். நான் யாருக்கும் தெரியாமலே போயிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதை பற்றிலாம் பேச வேண்டாம், ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் டவுட் படாதீங்க, சரிங்களா? எனக்கு ஒன்று தான், நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள். யார் வேணால் என்ன வேணால் ஆகலாம், யார் வேணாலும் என்ன வேணால் ஆகலாம். சில பேரோட லைஃப் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு வேலை, ஒரு லைஃபு, சரிங்களா? ஒரு வேலை, ஒரு லைஃபு, ஒரு அழகான ஒரு குடும்பம், ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு வாசல், அப்படி இருக்கும். ஸோ ஒரு சில பேரோட லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஸோ உங்கள் லைஃப் வந்து எப்படின்னா, நம்ம லைஃப் என்னென்னா மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும், அதுக்கு நம்ம ஒரு இடத்துல இருக்கணும், நம்ம சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கோம், அதுக்கு நம்ம முன்னாடி வந்து இருக்கணும். எனக்கு வந்து ரொம்ப வந்து எல்லோரும் வந்து இன்சல்ட்டாக பார்க்குறாங்க, அவமானமாக என்னை வந்து நினைக்கிறாங்க, என்னை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 10 பேர் நின்று பேசுகிற இடத்துல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த இடத்துல நான் வந்து பேசணும், எனக்குன்னு ஒரு பேர் இருக்கணும், எனக்குன்னு வந்து ஒரு தகுதி இருக்கணும், எனக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எனக்குன்னு எல்லாமே இருக்கணும் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி மக்கள் ஒரு ப்ரெஸ்டீஜுக்காக இந்த TNPSC, இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் ஒரு ப்ரெஸ்டீஜுக்காக படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் சமுதாயத்தில் பின்தங்கணும் இருக்காங்க. ரொம்ப அசிங்கப்பட்டு மேலே வரணும்னு நினச்சி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ என்கிட்ட பேசுகிற நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கு அப்பா இல்லைங்க, அம்மா இல்லைங்க, அவங்களோட ஆசை நிறைவேற்றணும். ஸோ இப்படி இருக்கிறவங்கலாம் ஜெயிப்பாங்களா? இல்லை வந்து சும்மா ஜாலியாக ஏதோ வரோம் ஏதோ படிக்கிறோம் அப்படின்னு. ஸோ எனக்கு தெரியாதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. உங்களில் சில பேர் என் கூட இருக்கிற சில பேர் எல்லாத்தோட நினைவு என்ன தெரியுமா இருக்குது?
நம்மளால் ஜெயிச்சிட முடியுமா, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா நோட்டிஃபிகேஷன் வருமா, ஏன்னா எக்ஸாமினேஷன் ஏன்னா ஒரு டிமோட்டிவேஷன்லேயே உங்களை வந்து ஒரு சரௌண்டிங்ஸில் உங்களை வச்சுருக்காங்க. அதுலேருந்து வெளில வாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் வரது இருக்கட்டும். அதாவது நீங்கள் ட்ரெயினிங் புக் பண்ணிட்டீங்க, ட்ரெயின் வருமான்னு சொல்லி வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுறதா, பிளாட்ஃபார்ம் போகணும்ல, ரயில்வே ஸ்டேஷன் போனால் தானே முடியும், அப்போ படிக்க வந்தால் தானே பார்க்க முடியும். அதுதான். அதனால் வருமாங்கிற கேள்வி விட்டுருங்க. அதே போல் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை இருக்காது. அதாவது இது வந்து வழக்கமாக வந்து நடக்கிறது தான். டிஎன்பிசி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4-5 வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டு, ஒரு 4 யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க, ஆட் ஆகிடுவாங்க. அதே போல் நிறைய புக்கெல்லாம் வாங்கி போய் சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் படிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இதே இல்லை, ஒரு ஆர்வம் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியல. சரிங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. சரியா? இதெல்லாம் நடக்கிறது தானே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 3 மாதத்தில் எப்படி நீங்கள் கிளியர் பண்ணலாம்? ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நான் ஆரம்பிக்கிறேன், ஏன்னா இப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்கிறீங்க, ஏன்னா இதெல்லாம் இருக்குது, அப்போ நான் ஆரம்பித்தா என்னால் முடியுமா? 100% இல்லைங்க, 1000% முடியுங்க. ஆரம்பித்தா நம்ம யாரோட என்ன வேணால் ஆகலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நல்லதையே பண்ணுங்க, அது மட்டும்தான். சரியா? இப்போ நீங்கள் ஆரம்பித்தா கூட உங்களால் கிளியர் பண்ண முடியும். எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனே என்னென்னமோ உட்காந்து படிக்கிறாங்க நிறைய பேர், என்னென்னமோ கைடு வாங்கி படிக்கிறாங்க. தப்பு சொல்லலை, கைடு படிக்கிறது தப்பு சொல்லலை, படித்து முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். சரியா? சரிங்க, இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். ஒரு பிரிண்ட் அவுட் முடிஞ்சால் போட்டுக்கோங்க, ரொம்ப பெஸ்ட்டுங்க. சரியா? உங்கள் சிலபஸ் வந்து உங்கள் கண்ணில் படுற எல்லா இடத்துலையும் ஒட்டுங்க. படிச்சிட்டிங்களா அப்படின்னு பாருங்கள். இப்போ சிலபஸ் வச்சுட்டு டக்குன்னு எல்லாம் படிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எதுக்கு வெயிட்டேஜ் இருக்குதுன்னு பார்க்கணும். 3 கேட்டகரியாக பிரிக்கணும். குரூப் 4 படிக்கிறீங்களா, தமிழ் இங்கிலீஷ்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டீங்களா? இது ஒரு கேள்வி வரும். நான் இங்கிலீஷ் மீடியமில் தான் நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்ருக்கேன், தமிழ் எடுத்தால் மார்க் வரும்னு சொல்கிறாங்க. நான் தமிழ் மீடியம் படிச்சுட்ருக்கேன், இங்கிலீஷ் எடுத்தால் மார்க் வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. சரிங்களா? தேவையில்லாத குழப்பங்கள். என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் தமிழ் வழியிலே படிச்சுட்ருக்கீங்கன்னா பெட்டர் சூஸ் தமிழ். நீங்கள் இங்கிலீஷ் வழியிலே படிச்சுட்ருக்கீங்கன்னா பெட்டர் சூஸ் இங்கிலீஷ். ஜஸ்ட்டு வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன், ஒரு கருத்து, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எடுங்க. ஸோ லாங்குவேஜ் பேப்பர்னு சொல்லி தனியாக பிரிங்க. ஓகேங்களா? அந்த 100 மார்க்கு. ஸோ அது சிலபஸ் பொறுத்தவரை 50 டாப்பிக்கு, அது தனியாக ஒரு பக்கம் வைங்க. அதே போல் கணக்கு அப்படிங்கிறது 25 கேள்விகள் அப்படிங்கிறது அதிக கூட ஆகலாம், குறைவாக கூட ஆகலாம். இவ்வளோ தான் கேட்டாகணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. பட் நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ மேக்ஸுங்கிறது தனியாக வைங்க. அதே சமயம் வந்து வேறு என்ன அப்படின்னு, ஜென்ரல் சயின்ஸுங்கிறது 75 இருக்குது, அது குறையலாம், இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அந்த ஜென்ரல் சயின்ஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி ஃபுல்லாக அது சிலபஸ் எல்லாம் பாருங்கள். பேட்டர்ன் பாருங்கள், பிகினர்ஸ் வீடியோ பாருங்கள், கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகுங்க. சரிங்களா? அதே போல் இந்த டிஎன்பிசி படிக்கிறவங்களாம் ஒரு 10 நாளைக்கு நல்லாயிருக்கும். ஒரு 10 டேஸ் வந்து செம்மையாக போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டீமோட்டிவேஷனாக, அதனால தான் தினமும் வந்து இன்ஸ்பிரேஷனாக ஒரு மோட்டிவேஷனாக வீடியோ கொடுக்கறது காரணமே அதுதான். சரிங்களா? ஓகே. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி சிலபஸ் பாருங்கள். நாளைக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காலையில் உங்களுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜென்ரல் சயின்ஸ் அதாவது வந்து ஜென்ரல் தமிழ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, பொது தமிழ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, காலையில் ஒரு 2 மணி நேரம் படிங்க. சரியா? ஸோ மதியம் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மேக்ஸ் படிங்க. இல்லை காலையில் மேக்ஸ் படிங்க, மதியம் வந்து ஜென்ரல் சயின்ஸ் படிங்க, இல்லை ஈவினிங் வந்து ஜென்ரல். ஸோ இந்த 3 கேட்டகரியை பிரிச்சுட்டு படிங்க. ஸோ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீயாக இருக்கவங்க படிச்சுக்குவாங்க, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன், நான் எப்படி வந்து 30 நாளுக்கு சார் ஒரு 3 மாதத்தில் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவதுங்க ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கோங்க, நான் எப்போவுமே சொல்கிறது தான், இந்த நேரத்துக்குள்ளே நான் பண்ணியாகணும் அப்படின்னா செஞ்சு முடிச்சிருவோம். நேரமே இல்லை செஞ்சுக்கலான்னா செய்ய மாட்டோம், அது டைம் அதிகமாயிடும். அப்போது இங்கே கிளியர் பண்ணுறவங்க யார் தெரியுமா? டக்குன்னு கிளியர் பண்ணுறவங்க என்னோட ஒரு கண் பார்வையில் தென்பட்டவங்க எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கதாங்க கிளியர் பண்ணுறாங்க. அது என்ன அதிசயமோ மாயமோ தெரியல. இப்போது வீட்லேயே ஃப்ரீயாக இருக்கிறவங்க இல்லை என்ன பிரச்சனைனா, சும்மா ஜாலியாக இருக்கும், படிக்கிறது அப்படிங்கிறது எப்போவாச்சும் இருக்கும். இதெல்லாம் ஃபோன் நோண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு அடிக்ஷனில் இருந்துட்டு, அடிக்ஷனுங்கிறது ஃபோனுங்கிறது அடிக்ஷன் தாங்க. சரியா? ஸோ பார்க்கலாம், தவறு இல்லை. ஆனால் இப்போ நம்ம பார்க்கலாமா? ஏன்னா படிக்கிறோம், அப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம், அது ரிலேட்டடாக பார்க்கலாம், நியூஸ் பார்க்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ இது ரிலேட்டட் நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அதனால் வந்து இந்த மொபைல் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க. அதனால தான் டைம் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ ஒரு 4 to 5 days என்னால் கொடுக்க முடியாத காரணம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருப்பி சொல்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. ஓகேங்களா? பட் இனிமேட்டு வந்து குரூப் 4ங்கிறது 1 மணிக்கு வந்துடும், குரூப் 2 குரூப் 1ங்கிறது 7 மணிக்கு வந்துடும். சரிங்களா? அதனால்
ஸோ இதே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த படிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக பார்க்கலாம். சரி, அதனால தான் நான் வந்து பிளான் கொடுத்துருக்கேன். ஸ்டாண்டர்ட் வைஸாக இந்த வாரம் 6வது படிக்கிறேன்ப்பா, அடுத்த வாரம் நான் 35 days பிளான் கொடுத்துருப்பேன். 2 பிளான் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. 6வது 10வது 7வது 9th 2 இதில் 4 ஸ்டாண்டர்டு கொடுத்துட்டேன். இந்த வாரம் நான் 6th படித்து முடிக்கிறேன். 6th ஜென்ரல் சயின்ஸ் படித்து முடிக்கிறேன். அடுத்த வாரம் நான் 7வது, அடுத்த வாரம் 8வது, 9th 10th. ஸோ அந்த மாதிரி வாங்க. இல்லையா, நம்ம கொடுக்குற ஷெடியூலில் ஒரு நாளைக்கு 24 hours ஒரே ஒரு ஹவர் 1 hour மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க, இதெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணிடுவீங்க. ஆனால் இதெல்லாம் உங்களை நிறைய பேர் பண்ண விட மாட்டாங்க. சரிங்களா? நிறைய பேர் உங்களை பண்ண விட மாட்டாங்க. எனக்கு எவ்வளவோ கமெண்ட் வரும், எவ்வளவோ நல்ல எல்லாமே கமெண்ட். நான் எப்போவுமே கமெண்ட் வந்து நல்லதாகவே வரும்னு எதிர்பார்க்கவே மாட்டேங்க. சரியா? சில பேர் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாகிட்டே இருக்குது கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? நிறைய விஷயம். ஆனால் சில கமெண்ட்டில் எனக்கு வந்து சேர்றதே இல்லை. அது ஏன்னு எனக்கும் தெரியல. மெம்பர்ஸ் இருக்கிறவங்க எனக்கு டக்குன்னு கமெண்ட் வருது. ஸோ சில கமெண்ட்லாம் யூடியூபே அவங்களோட கைட்லைன்ஸை மீறி வந்துச்சுன்னா என்னவோ தெரில, அதை அப்படியே கட் பண்ணிடுவாங்க போல். நிறைய பேர் சொல்கிறாங்க நான் கமெண்ட் பண்ணேன் ப்ரோ, ஆனால் நீங்கள் பண்ணவே இல்லை அப்படின்றாங்க. பட் மேக்ஸிமம் மோஸ்ட் எல்லாம் கமெண்ட் ரிப்ளை பண்ணிடுவாங்க. அதனால் டிமோட்டிவேஷன் ஆகாதீங்க, மோட்டிவேஷனாகவே இருங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து யார் மோட்டிவேஷன் பண்ணுறாங்களோ, யார் நல்லது சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேளுங்க. உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நீங்கள் கேளுங்கன்னா அவங்க மட்டும்தான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. தவிர மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தேவையில்லாத ஃபங்க்ஷனுக்கு போகிறது, தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது, தேவையில்லாத விஷயங்களை கேட்குறது, இந்த மாதிரிலாம் விட்டுருங்க. ஏன்னா அவங்கெல்லாம் நமக்கு வந்து உதவுறது கிடையாது. அவங்களால நமக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. சரிங்களா? நம்மளை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்மளை ரோட்டில் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த அனுபவம் இருக்குது அப்படிங்கிறனால தான். சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் உங்களுக்கு படிக்க கிடைக்குதுன்னா முடிஞ்சளவுக்கு 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு படிங்க. அந்த மீதி 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்காக செலவு பண்ணுங்கள். சரியா? நம்ம வந்து இது படிச்சுக்கிட்டே இருக்க போகிறது கிடையாது. 1 வருஷம் 8 மாதம் கேப், அவ்வளோதான். படித்து முடிச்சு நம்ம வேலைக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ ஓகேங்க. ஸோ ரொம்ப பேச விரும்பலை. சரிங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் வைஸாக படிங்க. இது நீங்கள் எல்லாம் படிச்சிருவீங்க. ஆனால் உங்களை வந்து மோட்டிவேஷனாக இருக்கும், அவ்வளோதான். சரி? ஏன்னா நிறைய பேர் டிபெண்ட் பண்ணி இப்போ என்ன கூட பண்ணுறாங்க, இப்போ கூட பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை பற்றி நான் 1 செகண்ட் கூட உங்களை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா அந்த 1 செகண்ட் வேஸ்ட்டு. அந்த டிமோட்டிவேஷன் பண்ணுறத பற்றி நான் யோசிச்சுன்னா அந்த 1 செகண்ட் வேஸ்ட்டு. அதனால் பாருங்கள், ஒவ்வொரு வாரமும் ஒரு ஸ்டாண்டர்டை படித்து முடிங்க. என்ன படிக்கணும்னு தெரியலையா? இப்போ சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டாபிக் தான் இருக்கும். அந்த டாப்பிக்கில் லெசன்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன், அது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்க்கலாம், பேசலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. சரிங்களா? ஸோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. அதே போல் நிறைய பேர் ஜாப்ல இருந்தும் படிக்கிறாங்க. அதை எதுவுமே கவலைப்படாதீங்க. வேக்கன்சி எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் படிங்க. அந்த கொடுக்குற வேக்கன்சி 10 இருந்தாலும் அதில் நம்ம 1. ஓகே? ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய விஷயங்கள் பேசலான்னு வந்தேன், பட் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள், விட்டுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். சரியா?